நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து 9ஆம் குறள். கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. கடந்த 8 குறள்கள் மூலமாக இறைவனின் பெருமையையும் பராக்கிரமத்தையும் சொல்லிக்கொண்டு வந்த திருவள்ளுவர் இந்த குறளில் அப்பேற்பட்ட இறைவனை வணங்காதவனுக்கு 5 புலன்கள் இருந்து வேலை செய்யலைன்னா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மண்டை தான் அவனுக்கு, அவன் மூளை இல்லாத தலை அப்படின்னு சொல்கிறார். இங்கே பொறிங்கிறது 5 புலன். கோளில் பொறியின் குணமிலவே. இப்போ குணமிலவேங்கிறது குணமில்லா தன்மை. பொறியின் 5 புலன்களின் குணமில்லா தன்மை. அதாவது கண் இருந்தும் பார்க்க முடியல, மூக்கு இருந்தும் நுகர முடியல, வாய் இருந்தும் பேச முடியல. இது ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது, ஆனாலும் நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருவோம், கண்ணாடி வச்சுட்டு கண் முன்னாடியே தான் இருக்கும், ஆனால் அது தெரியாமல் தெரிண்டே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம செலக்டிவாக 4-5 வார்த்தைகள் மட்டும்தான் கேட்டுட்ருப்போம். இதுக்கு என்ன காரணம்? பிரெயின் ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ நம்ம ரிசர்ச் மூலமாக அதை கண்டுபிடிச்சதை அப்போவே திருவள்ளுவர் ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி புலன்கள் வேலை செய்யலைன்னா அங்கே அவனுக்கு தலை இல்லை, அதாவது பிரெயின் இல்லை. யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் போடுறாரு? எண் குணத்தான் தாளை வணங்காதவர். எண் குணத்தான் இங்கே எண் அப்படிங்கிறது எண்ணுதல், திங்க் பண்ணி எண்ணி நினைத்து பார்த்து செயல்படுவது தான் இறைவனின் குணம். அதாவது இப்போ நமக்கு ஏற்கனவே நம்மளாம் ப்ரோக்ராம் சிப்ஸு நேராக அந்த கோள்கள் மூலமாகவும் நமக்கு பொறிகள் வாயிலாகவும், பொறிங்கிறது அந்த எலிப்பொறி மாதிரி டக்குன்னு கண்ணால் பார்த்து அதை ஆசைப்பட்டு போய் மாற்றோம் இல்லையா? இந்த மாதிரி பொறியின் வாயிலாக நம்மளோட கர்ம வினைகள் அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ அனுபவித்து வந்து கொண்டிருக்க நாம் ஏற்கனவே நிறைய பாவங்கள் செய்தாலும் இப்பொழுது திருந்தினால், அதுக்கு வருந்தினால், பிராயச்சித்தம் பண்ணால், பிராயச்சித்தம் மெடிசன்ஸ் மனம் வருந்தினால் ஒரு மாற்றம் கிடைக்கிறது தானே. நிறைய மகான்களின் வாழ்க்கையில் நம்ம அதை பார்த்துருக்கோம். நம்மளது வாழ்க்கையில் நமக்கு அது நிறையா தெரியும். சில சமயம் நான்லாம் வேண்டிக்குவேன், கடவுளே நான் இந்த என்னுடைய கெட்ட குணத்தை போக்கிடுறேன், என்னை எப்படியாவது இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுன்னு. நிறைய தடவை அதை மீண்டும் வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் மேத்தமேட்டிக்கல் ரூல் கிடையாது. நீ இத்தனை நாள் நெகட்டிவில் தான் இருந்த, அதனால் உனக்கு நான் நெகட்டிவ் தண்டனை தான் அப்படின்னு இறைவன் தருவதில்லை. அவர் எண் குணத்தான் எண்ணி பார்த்தோம், நம்மளுடைய நல்ல மாறுவான், வளத்தை பார்த்து இவனால் மாற்ற முடியும், இவன் நல்லவனாக மாறி வருகிறான், இதெல்லாம் சிந்தித்து நமக்கு நல்வினைகளை தருகிறார். அப்பேற்பட்ட குணம் அவர் ஒருவருக்கு தான் இருக்குது. அப்பேற்பட்டவனின் தலையை வணங்காதவன் தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்றார். செயல்படாத ஒரு 5 புலனை பற்றிய ஒரு கதை பார்ப்போமா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிறைய சீடர்கள். ஒரு தடவை அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, எல்லாரிடத்தும் இறைவன் இருக்கிறார், நம்ம அகத்துள்ளே இறைவன் இருக்கிறனால எல்லார்கிட்டையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எவ்ரி ஒன்னையும் நம்ம ஒரு நபரையும் நாம் கடவுளாக தான் பாவிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இதை நல்லா கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு சீடர் அன்றைக்கி அவனுக்கு மார்க்கெட்டு போய் ஏதோ காய்கறி வாங்கணுமா இருந்தது. ஒரு ஈவினிங் டைம், ஒரு 4 மணிக்கு அவன் போயிட்டு திரும்பி வர்ற வேளையில் தபான்னு எல்லாரும் அடித்து புரண்டு ஓடி வராங்க. யானைக்கு மதம் பிடிச்சான், தப்பிச்சு ஓடுங்கன்னு எல்லாரும் கத்தின்னு ஓடி போயிட்டுருக்காங்க. இவன் என்ன நினைக்கிறான்? யானையும் கடவுள் தானே, அப்போ அதனுள்ளும் கடவுள் இருக்கிறார் இல்லையா, அதனால் அந்த யானை என்னைய எதுவும் செய்யாது, நான் கடவுளை நம்புகிறவன், நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவன் விலகாமல் இருந்தானா. இந்த யானை மதம் பிடிச்ச யானைக்கு அது தெரியுமா? துதிக்கினால் அவனை எடுத்து மடேர்னு ஒரு அடிச்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருந்தது. இவனை 4 பேர் தூக்கி கொண்டு போய் மருத்துவ சாலையில் அட்மிட் பண்ணி இவனுக்கு மருந்துகள் கொடுத்து இவன் தெளிஞ்சு திருப்பி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்குறான், குருவே, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாரும் இறைவன், அப்போ அந்த யானையும் இறைவன் தானே, அது ஏன் என்னை பண்ணிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பரமஹம்சர் சொல்கிறாராம், தம்பி, எல்லாரும் ஓடினாங்க, அப்போ அந்த யானை பாகன் இருந்தானா? ஆமாம், அவன் யானை மேலே தான் இருந்தான். அவன் என்ன சொல்லிகிட்டு இருந்தான்? எல்லாரும் ஓடுங்க, மதம் பிடிச்சு ஓடுங்க, அப்போ சொன்னவரும் இறைவன் தானே, அதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டாராம். ஸோ இவன் செவிகளுக்கு அது விழுந்திருக்கு. யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஓடுங்கள் என்று யானை பாகன் சொன்னது செவியில் விழுந்தாலும் இவன் பிரெயினை ப்ராசஸ் பண்ணலை. ஸோ இவனுக்கு பிரெயின் இருந்ததா, தலை இருந்ததா இல்லாமல் தான் நாம் இதை கன்சிடர் பண்ணணும்.
நம்மளோட ஒரு சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் திருத்தி தர எண்ணி தரும் குணத்தை உடைய அப்பேற்பட்ட இறைவனின் தாளை வணங்கினால் மட்டுமே நமக்கு பிரெயின் இருப்பதாக அர்த்தம். உண்மைதானே? இதுபோல் ஐம்புலன்கள் இருந்தும் செயல் செய்யாத தருணங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்களும் பதிவு செய்யலாமே. ஒரு லைட்டர் சென்ஸுக்கு லெட் அஸ் லாஃப் அட் அவர் ஓன் மிஸ்டேக்ஸ். தேங்க்யூ.